நான் இந்தியாவில் ஒரு நிதி ஆய்வாளராக இருந்தேன், ஆனால் இன்று ஜெர்மனியில் உணவு டெலிவரி செய்து கொண்டிருக்கின்றேன். நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்கிற கனவோடு ஜெர்மனியில் காலடி எடுத்து வைத்த பாவியா போன்ற பல இளம் இந்தியர்கள் படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்காமல் உணவு டெலிவரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இடைத்தரகர்களால் நியமிக்கப்பட்டு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு வேலை செய்யும் இவர்கள் பெரும் உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாகி பல சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். உண்மையில் யாரை நம்பி இந்தியர்கள் ஜெர்மனிக்கு படையெடுக்கின்றனர்? பெருவாரியான இந்தியர்கள் இந்த உணவு டெலிவரி வேலையில் சிக்குவது எப்படி? இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஜெர்மனியில் உள்ள பெர்லின் உட்பட பல ஐரோப்பிய நகரங்களில் உணவு விநியோக தொழில் பெரும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. சில ஆண்டுகளிலேயே உணவு விநியோகம் வாயிலாக கிடைக்கும் வருவாய் இரட்டிப்பாகி இருக்கிறது. இதனால் தொழிலாளர்கள் தேவையும் அதிகரித்துள்ளது. ஜெர்மனியில் வேலை செய்யும் பெரும்பாலான தொழிலாளர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். Where are you from? I'm from India. I'm from India. ஜெர்மனியில் கல்வி பரிமாற்ற சேவையின் இந்திய அலுவலகத்தின்படி ஜெர்மனிக்கு வரும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. 2022ஆம் ஆண்டில் இவ்விரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தான ஒரு குடியேற்ற ஒப்பந்தமே இந்த மாற்றத்திற்கு காரணம். குறிப்பாக இந்திய மாணவர்கள் ஜெர்மனிக்குள் நுழைவதற்கு 2 சட்டப்பூர்வமான வழிகள் மட்டுமே உள்ளன. ஒன்று, அரசு பல்கலைக்கழகத்தில் சேர்வது. இதற்கு செலவு மிக குறைவு என்றாலும் அதிக இடம் கிடைப்பது மிகவும் கடினம். மற்றொன்று, தனியார் பல்கலைக்கழகத்தில் சேர்வது. இதற்கு அதிக செலவாகும் என்றாலும் இதற்கான நிபந்தனைகள் குறைவு. இதனால் இதன் பின்னணியில் ஒரு பெரிய சந்தை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களின் பிரதான இலக்காக இந்தியர்கள் இருக்கின்றனர். Getting an admit is absolutely a cakewalk. You just need 50% in your bachelor's degree and an IELTS score of 6.5. No band less than 6. சமூக ஊடகங்கள் வாயிலாக பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. ஜெர்மனியில் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கிறது, அங்குள்ள விஷயங்கள் எவ்வளவு சீராக இயங்குகின்றன, மக்களுக்கு சரியான நேரத்தில் சம்பளம் வழங்கப்படுகிறது, வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறது என்பது போன்ற காணொளிகளையும் கதைகளையும் அவர்கள் பார்க்கிறார்கள். இறுதியில் அவர்களின் கனவுகள் சிதைந்து போகின்றன. Their dreams are shattered. ஜெர்மன் பல்கலைக்கழகங்களில் நீங்கள் மிக எளிதாக சேரலாம். உங்கள் இளங்கலை பட்டப்படிப்பில் நீங்கள் 50% மதிப்பெண்களும் சர்வதேச ஆங்கில தேர்வில் 6.5 மதிப்பெண்ணும் பெற்றிருந்தால் போதுமானது. ஜெர்மனியில் பயிலும் மாணவர்கள் குறைந்தபட்சம் 13 லட்சம் ரூபாய் வரை வைப்புத் தொகையாக வைத்திருக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள வங்கிகளில் இருந்து பெற்ற கடனில்தான் இந்த தொகையை பெரும்பாலானவர்கள் செலுத்துகின்றனர். எனினும் ஒவ்வொரு மாதமும் அதிகபட்சமாக 1,10,000 ரூபாய் மட்டுமே திரும்ப பெற முடியும். பெரும்பாலும் இத்தொகை அவர்களின் பல்கலைக்கழக கட்டணங்களை செலுத்த மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. இதனால் வாடகை முதல் உணவு வரையிலான மற்ற அனைத்து செலவுகளையும் சமாளிக்க அவர்களுக்கு வேலை அவசியமாகிறது. பல கனவுகளோடு ஜெர்மனிக்கு வந்த 26 வயதான பாவியாவுக்கு ஏமாற்றமை மிஞ்சியது. சமூக ஊடகங்களில் ஜெர்மனிக்கு சென்றால் நல்ல சம்பளம் கிடைக்கும், வாழ்க்கை தரம் உயரும் என கூறப்பட்டதை நம்பிச் சென்றார் பாவியா. ஆனால் அந்த வார்த்தைகள் காணல் நீராகி தன் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் உணவு விநியோகிக்கும் வேலை செய்து வருகிறார். டெலிவரி வேலையை தொடங்கிய முதல் நாள் கண்ணீர் விட்டு அழுதேன். நான் இப்படி ஒரு வேலை செய்வதை பெற்றோருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ சொல்ல விரும்பவில்லை. இந்த நிலையில் செலவுகளை சமாளிக்க உணவு விநியோக பணியில் ஈடுபடுவதற்காக அவரது நண்பர்கள் பாவியாவுக்கு ஒரு வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துள்ளனர். அந்த எண்ணுக்கு பின்னால் இருப்பவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடைத்தரகருடனான தொடர்பின் விளைவாக வோல்ட் நிறுவனத்தின் ஒரு துணை ஒப்பந்ததாரருக்காக உணவு விநியோகிக்கும் தனது முதல் வேலையை தொடங்கினார். விரைவிலேயே அதில் பல அச்சுறுத்தல்களையும் அவர் எதிர்கொண்டார். சொற்பமான தொகை மட்டுமே ஊதியமாக வழங்கப்பட்டது. நீங்கள் 12 மணி நேரம் உழைத்தால் சுமார் 8,000 ரூபாய் கிடைக்கும். அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை கிடைக்கலாம். ஆன்லைனில் இல்லாவிட்டால் உங்களை இந்த ஆப்பில் இருந்து துண்டித்து விடுவேன் என மிரட்டல்கள் வரும். அதனால் வேலையை இழக்க நேரிடும். 12 மணி நேரம் வேலை செய்யவில்லை என்றால் உடனடியாக வேலையிலிருந்து தூக்கி விடுவார்கள். மேலும் இதில் 1 மணி நேரத்தில் டெலிவரிக்கான சம்பளம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அது கடைபிடிக்கப்படுவதில்லை. அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தொகையும் வழங்காமல் அதிக நேரம் பணியில் ஈடுபட செய்து உழைப்புச் சுரண்டலையும் மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வோல்ட் மற்றும் ஊபர் ஈட்ஸ் போன்ற தளங்கள் டெலிவரி ஊழியர்களை நேரடியாக பணியமர்த்துவதில்லை. மாறாக அவர்கள் ஒப்பந்ததாரர்களின் உதவியுடன் தொழிலாளர்களை பணியில் அமர்த்துகிறார்கள். இதனால் இதை சட்ட ரீதியாக அணுகுவதிலும் தெளிவின்மை நிலவுகிறது. இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு முறையான அலுவலகம் கிடையாது. எனவே அவர்களை வாட்ஸ்அப்பில் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும். வரி விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்ட உடனேயே திவால் நிலையை அறிவித்துவிட்டு புதிய நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் ஜெர்மனியின் நிதி அதிகார அமைப்பை தவிர்ப்பதில் கைத்தேர்ந்தவர்களாக ஒப்பந்ததாரர்கள் இருப்பதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உங்கள் கைபேசியை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்று இந்த வாட்ஸ்அப் எண் மீது நான் வழக்கு தொடர வேண்டும் என சொல்ல முடியாது. அதனால் வேலைக்கான சூழல் ஒப்பந்தங்களை மேம்படுத்துவதே இதற்கான ஒரே தீர்வு. ஃபேர் ஒர்க் என்கிற செயல்முறை ஆய்வு திட்டம் ஜெர்மனியில் இதுகுறித்து எடுக்கப்பட்ட தரவரிசை பட்டியலின்படி உணவு விநியோக தளமான லீ ஃபெராண்டோ 10 மதிப்பெண்ணில் 4 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. அதே வேளையில் போல்ட், ஊபர் ஈட்ஸ் மற்றும் வோல்ட் ஆகிய நிறுவனங்கள் அனைத்தும் 0 புள்ளிகளையே பெற்றுள்ளன. எனவே இத்தகைய வேலைவாய்ப்பு மாதிரிகளால் தொழிலாளர்களின் கவலை அதிகரித்துள்ளது.
this particular category is exactly உணவு விநியோகம் போன்ற துறைகளில் ஒரு குறிப்பிட்ட வகைப்பாடு தற்போது தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இத்துறைகளில் உள்ள துணை ஒப்பந்ததாரர்கள் தொழிலாளர்கள் சட்ட வரம்பிற்கு உட்பட்ட அளவிலேயே பணிபுரிவதாக காகித அளவில் கூறுகின்றனர். ஆனால் உணவு விநியோகம் பகுதி நேர வேலைவாய்ப்பு பிரிவுகளுக்குள் அடக்குவதன் மூலம் சமூக பாதுகாப்பு சார்ந்த சட்ட ரீதியான கடமைகளிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றனர். அதனால் நேர வரம்பை தாண்டி பணிபுரிய தொழிலாளர்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். and forced to work much longer than that. ஆனால் இந்த ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய வழிகாட்டு நெறிமுறையின்படி டெலிவரி ஊழியர்களின் நிலைமையை மேம்படுத்துவது அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது. இதனால் ஒப்பந்ததாரரின் கீழ் பணிபுரிந்தாலும் தொழிலாளர்கள் தங்கள் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். இது தவிர 2021ஆம் ஆண்டில் உணவு விநியோக தொழிலாளர்களை வழக்கமான பணியாளர்களாக வகைப்படுத்தும் ரைடர் சட்டத்தை நிறைவேற்றி இந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளது ஸ்பெயின். தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியும் என்கிற நிலை இருந்தும் அதிகார மையங்கள் அதை ஏற்படுத்தி தராதது ஏன் என்கிற கேள்வி சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. குறிப்பாக பாவியா போன்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் பல கேள்விகளையும் எழுப்புகிறது. அந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு பின்னால் இருக்கும் நபர்கள் யார்? ஜெர்மன் அரசு ஏன் இந்த பிரச்சனையில் போதிய கவனம் செலுத்தவில்லை? போலியான பிம்பத்தை கட்டமைத்து ஜெர்மனி குறித்து விளம்பரப்படுத்துவதில் இந்திய முகமைகள் எத்தகைய பொறுப்பை ஏற்க வேண்டும் என பல கேள்விகள் எழுகின்றன. குறிப்பாக பல கனவுகளை சுமந்து ஜெர்மனிக்கு வரும் இந்தியர்கள் தற்போது தங்கள் உறவினர்களிடம் கூட பகிர முடியாத அவமானங்களை சுமந்து உணவு டெலிவரி செய்யும் பணியை செய்கின்றனர். அதிலும் பெரிய அளவில் சுரண்டலையும் எதிர்கொள்கின்றனர். வெளிநாட்டினராக இருந்தாலும் தொழிலாளர்களின் நலனை நிலைநாட்டுவதில் உலகிற்கு தொழிலாளர் வர்க்கத்தின் விடுதலை உணர்வை ஊட்டிய கார்ல் மார்க்ஸ் என்கிற தத்துவ மேதை பிறந்த ஜெர்மனி மண்ணிற்கு கூடுதல் பொறுப்பு உள்ளது என்பதே நிதர்சனம்.